ஃபியூச்சர் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பிவைக்யூ சீரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2 ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் பேப்பர் 3 வீடியோவா நம்ம போட்டிருக்கோம். 3 பார்ட்டா போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த செஷன்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சரிங்களா, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னுடைய எக்ஸாமினேஷன்ல ஜிஎஸ் கொஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் 75 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நம்ம எப்பவும் போல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு மூணு பார்ட்டா நம்ம இதை பார்க்க போறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளுடைய 1 in 10 சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்க்காதவங்க அதை தொடர்ந்து பாருங்க. ஓகே, ரைட். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லூகோசைட்ஸ் ஆர் நோன் அஸ் பாலிமார்போ நியூக்ளியர் செல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்க இருக்கக்கூடிய லூகோசைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெள்ளை அணுக்கள், சரிங்களா, ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய பாலிமார்போ நியூக்ளியஸ் அப்படின்னா என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுலையும் நியூக்ளியஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும், சரிங்களா. ஒரு இதுல இந்த ஷேப்ல இருந்துச்சுன்னா, ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஷேப்ல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், இங்க இருக்கக்கூடிய பாலிமார்போ நியூக்ளியர் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய நியூரோஃபிலிஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமார்பாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. எங்களுடைய டிஃப்ரெண்ட் சைஸ்ல வந்து இந்த நியூக்ளியஸ் வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரண்ட் சோலார் பேனல் டு ஃபங்க்ஷன் லைக் ஏ ரெகுலர் கிளாஸஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய சோலார் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் சோலார் பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சோலார் கிளாஸஸ் மாதிரி எப்படி நம்ம நார்மல் விண்டோ இருக்கோ அதே மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய நார்மல் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சோலார் பேனல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, உள்ள வந்து லைட் வந்து டிராவல் ஆக முடியாது. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கும் செல்னால. உள்ள வந்து லைட் வந்து டிராவல் ஆக முடியாது. பட் இதில் டிரான்ஸ்பரண்ட் சோலார் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்கக்கூடிய லைட் வந்து இன்னொரு சைடு வந்து டிராவல் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ அதுக்கடுத்து த டிரான்ஸ்பரண்ட் சோலார் பேனல் தட் அப்சர்வ் இன்விசிபிள் wavelengths of light such as IR, UV light using organic salts. ஆமா, இங்க இருக்கக்கூடிய ஆர்கானிக் சால்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கரிம உப்புக்களை பயன்படுத்தி தான் இதை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா. அதுவும் மெயினா வந்து இருக்கக்கூடிய லூமினசன்ட் சால்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. இந்த ஆர்கானிக் சால்ட்ஸை பயன்படுத்தி தான் உருவாக்குறாங்க. ரெண்டுமே வந்து சரியானது, எக்ஸ்பிளைனும் கூட, சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அசெஷன் கூற்றா கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் தட் ஆர் டிசைன் டு இன்ட்ராக்ட் வித் பயாலஜிக்கல் சிஸ்டம் ஆர் நோன் அஸ் பயோமெட்டீரியல்ஸ். ஆமா, இங்க இருக்கக்கூடிய மனித உடலோடு அல்லது ஏதாவது ஒரு உயிரினங்களோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடர்புல இருக்கக்கூடியது அல்லது அவங்களோட சேர்ந்து வளர்றதுக்காக அல்லது அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்ட பொருட்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய உயிரி பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஸோ அந்த உயிரி பொருட்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைட்டானியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோபால்ட், குரோமியம் அலாய் ஆர் யூஸ்ட் இன் ஆர்த்தோபெடிக் இம்ப்ளான்ஸ் சச் அஸ் ஹிப் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஆமா, நம்மளுடைய உடல்கள்ல ஏதாவது வந்து எலும்புகள் அடிபடும் போது இந்த டைட்டானியம் அல்லது இங்க மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் எல்லாமே வைக்கிறத நம்மளால பார்க்க முடியும், எலும்புகள் வந்து உடையும் போது. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கொடுக்குறாங்க, கரெக்ட் தான். ஸோ இது நமக்கு எந்த வகையிலையும் என்ன செய்யாது அப்படின்னா பெரிய லெவல்ல பாதிப்பை உருவாக்காது. ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்னா நம்ம என்ன சொல்றது உண்டுன்னா பயோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ரெண்டுமே சரிதான். எக்ஸ்பிளைன் பண்ணுதான்னு கேட்டா எக்ஸ்பிளைனும் பண்ணுது, சரிங்களா. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து கோதாவரி ரிவர் சிஸ்டம், கோதாவரி நதினி பத்தி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்திய தீபகற்பத்தில் இது நீண்ட ஆறு அமைப்பு அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தீபகற்ப பகுதிகளில் நீண்ட ஆறா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான், சரிங்களா. ஸோ இது வந்து சரியானது. இதுதான் கங்கை மாதிரி தட்சிண கங்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம், தென்னாட்டினுடைய கங்கை அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. ஸோ அதுக்கடுத்து இந்திய தீபகற்ப மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் இது 3வது பெரிய ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நல்லா நீங்க கவனிக்கணும். வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்னு கொடுக்குறாங்க. இல்லை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு கேட்டினா கோதாவரி எப்படி இருக்கும்னா அங்க இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரா தான் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தவறு. ஸோ அதுக்கு அடுத்து இதை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் த 3rd லார்ஜஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் பெனின்சுலர் ரிவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்களுடைய தீபகற்பத்தில் உள்ள 3வது பெரிய கிழக்கு நோக்கி பாயும் ஆறு அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து 3வது பெரிய ஆறுல லார்ஜஸ்ட், இதுதான் பெரிய ஆறு, சரிங்களா. ஸோ இதுதான் பெரிய ஆறு. அப்போ இதுவும் வந்து தவறு. ஸோ அப்படி பார்க்கும்போது 1 மட்டும் சரி, மீதி 2, 3 வந்து தவறு, ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய
சமுத்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தாரு. அப்போ ஒரு 12 பல்லவ அரசர்களை வந்து தோற்கடித்தாரு. ஸோ அந்த 12 பல்லவ அரசர்களை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இதை பார்த்துக்கோங்க சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த 12 பல்லவ அரசர்களுடைய குறிப்பு வந்து நம்ம ஸ்கூல் புக்ல எங்கேயும் இல்லை, வெளி சோர்ஸா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சரிங்களா. ஸோ இதை நீங்க பார்த்துக்கலாம். ரைட். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி கம்யூனல் ஜிஓ ஆஃப் 1921 அண்ட் 22. 1921, 22 காலகட்டங்களில் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்ட வகுப்புவாத அரசாணை எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய நான் பிராமின் பீப்புள், ஸோ அதுக்கடுத்து கிறிஸ்டின்ஸ், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிரிவினரை சார்ந்த மக்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இடஒதுக்கீடை வழங்கும் நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது. அது மெயினா கல்வி அமைப்புகள்லையும், அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வழங்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்யூனல் ஜிஓ அப்படின்னு நம்ம சொல்ல வகுப்புவாத அரசாணை வந்து கொண்டு வரப்பட்டிருங்க கல்வி நிறுவனங்கள்லையும். ஸோ அது மட்டும் இல்லாம லோக்கல் பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள்லையும் கொண்டு வரதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டா. ஸோ இது ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்டிருக்கு. ரைட். ஸோ அதுக்கு அடுத்து நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ் சரிங்களா. அந்த நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ் வந்து யாருனால வந்து முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்ஜி ரனடே அண்ட் ரகுநாத் ராவ் இவங்க 2 பேரும் தான் கொண்டு வந்திருப்பாங்க. 1887 வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஐஎன்சியினுடைய இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மெட்ராஸ் மாநாட்டில் சரிங்களா மெட்ராஸ் செஷன்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா சோசியல் ரிஃபார்ம், ஒரு சமூக சீர்திருத்தத்துக்கான ஒரு ஐஎன்சியினுடைய விங்கா இது வந்து செயல்படுங்க. இந்திய தேசிய காங்கிரஸினுடைய விங்கா இது செயல்படும். உதாரணத்துக்கு இவங்களுடைய சைல்டு மேரேஜுக்கு எதிராலாம் இவங்க செயல்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நேஷனல் சோசியல் கான்ஃபரன்ஸ் 1887 இந்திய தேசிய காங்கிரஸினுடைய 3வது மாநாட்டில் வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கும். எம்ஜி ரனடே அண்ட் இங்க இருக்கக்கூடிய ரகுநாத் ராவ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரைட். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய 1857 அந்த புரட்சியில வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா எதை வந்து பகிர்ந்து இந்த மெசேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கிளர்ச்சி தொடர்பான செய்திகளை வந்து மக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கறது சப்பாத்திஸ் அப்படிங்கிறத பாக்குறோம். சப்பாத்திகளை வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு யுனைட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. பிரிட்டிஷாருக்கு எதிராக வந்து மக்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு சின்னமா அந்த சப்பாத்தியை வந்து மக்கள் பயன்படுத்தினாங்க. பெரும்பாலும் நார்த் இந்திய கிராமங்கள்ல வந்து இதை பயன்படுத்துறதை நம்மளால பார்க்க முடியும். ரைட். ஸோ அதுக்கு அடுத்து காந்தி பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. காந்திஜி பத்தின ஒரு கேள்வி. முதல்ல பார்ட்டிசிபேட்டட் இன் போயர் வார் இன் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த போயர் போர்ல வந்து இவர் கலந்து கொண்டார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, இந்த போயர் போர் வந்து 1899 1902 வரைக்கும் நடைபெற்றிருக்கும். இதுல வந்து கலந்துட்டு இருந்திருப்பாரு. ஆம்புலன்ஸ் கிராப்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆம்புலன்ஸ் படைகள் நிறுவப்பட்டது. ஆமா, ஆம்புலன்ஸ் படைகள் வந்து நிறுவப்படும். நட்டல் இந்தியன் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்ல நட்டல் இந்தியன் ஆம்புலன்ஸ் படைகள் அப்படிங்கக்கூடிய பேர்ல வந்து நிறுவப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1919 பஞ்சாப் துயரத்தில் காந்தியடிகளுக்கு பங்கு இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிடையாது. இந்த போர்ல கலந்துகிட்டதுக்காக அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கைசர் ஹை ஹெந்த் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கும். கோல்டு மெடல் வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த பஞ்சாப்ல ஏற்பட்ட ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து இந்த பட்டத்தை வந்து வேண்டாம், இந்த மெடலை வந்து எனக்கு வேண்டாம், பிரிட்டிஷார் கொடுத்ததை வந்து நான் அவமானமா கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். 3 தவறுங்க, 1 2 மட்டும் சரி. ஸோ அதுக்கு அடுத்து முதல்ல இங்க கூற்று என்ன கொடுக்குதுன்னா, இங்க இருக்கக்கூடிய பௌத்தமும் சமணமும் சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய புத்திஸ்ட் அண்ட் ஜெயின்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாலி அண்ட் பிராகிருத் மொழியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இது கரெக்ட் தான். ஏன்னா ஒரு சான்ஸ்கிரிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உயர் வகுப்பினர் பயன்படுத்தக்கூடிய மொழியா இருந்துச்சு. காமன் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சாதாரண மக்கள் வந்து பாலி மொழியும் பிராகித் மொழியும் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான காரணம் என்ன கொடுக்குறாங்கன்னா பாலி அண்ட் பிராகித் வேர் த லாங்குவேஜஸ் ஆஃப் தி காமன் பீப்புள். ஆமா, இங்க இருக்கக்கூடிய பாலி மற்றும் பிராகித மொழி தான் சாதாரண மக்களினுடைய மொழியா இருந்ததை நம்மளால பார்க்க முடியும். அதுவும் வந்து பாலி மொழியை வந்து பாத்தீங்கன்னா புத்திஸ்ட் பௌத்தர்களும், அதுவே இங்க இருக்கக்கூடிய பிராகிருத மொழியை வந்து பாத்தீங்கன்னா சமணர்களும் வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் பிளஸ் அந்த சட்ட திருத்தத்துல எந்தெந்த ஆர்டிகல்லாம் கொண்டு வந்தாங்க நம்ம பார்க்குறோம். இங்க கூடிய 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆர்டிகல் 21A சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய சரத்து 21A இங்க இருக்கிற
எஜுகேஷனை வந்து ஒரு அடிப்படை உரிமையா, அதுவும் பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தொடக்க கல்வியை ஒரு அடிப்படை உரிமையை அது வழங்கியது. அதுக்கடுத்து ஆர்டிகல் 44 அப்படிங்கிறத பாக்குறோம் சரிங்களா. அங்க இருக்கக்கூடிய சரத்து எந்த சரத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்டா 300A அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சொத்துரிமையை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையில இருந்து லீகல் ரைட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சட்டப்பூர்வ உரிமையா மாத்தினதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், முதலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 31A 31B வந்து கொண்டு வந்துச்சுங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நில சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தொடர்பான ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்டிகல் 31C மட்டும் இருக்கு. 31C பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சில டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, சில அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை விடவுமே மேலானது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை குறிப்பிடறத அந்த 31C அப்படிங்கிறத பாக்குறோம் சரிங்களா. 31C அதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4, 3, 2, 1 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து மணி பில் சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய பண மசோதா பத்தி குறிப்பிடுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 110 வந்து குறிப்பிட்டிருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்போசிஷன், அபாலிஷன் ஆர் ரெகுலேஷன் ஆஃப் டாக்ஸ் பத்தி பேசியிருக்கோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய வரியை பத்தி பேசியிருக்குன்னு குறிப்பிடுறாங்க. ஆமா, 110 கிளாஸ் உட்பிரிவு 1 அதுல இருக்கக்கூடிய உட்பிரிவு A வந்து அதை பத்தி தான் பேசியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து அரசாங்கத்தினுடைய கடன்களை பத்தி பேசும், அரசாங்கத்தை பெறக்கூடிய கடன்களை பத்தி பேசும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆமாங்க, இது 110(1) B வந்து இதை பத்தி தான் பேசும். அதுக்கடுத்து அரசாங்கத்தினுடைய நிதி, தொகுப்பு நிதியை பத்தியும் அவசர கால நிதியை பத்தியும் பேசும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுவும் கரெக்ட் தான். 110(1) C வந்து இதை தான் குறிப்பிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனாலிட்டிஸ் அண்ட் ஃபைன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய தண்டத்தொகை வந்து அபராதம் விதிக்கிறதுக்கு இந்த மணி பில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணி பில்லுக்கும் தண்டத்தொகைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுங்க. 1, 2, 3 மட்டும் சரி. நமக்கு வந்து எது அதோடு ஒத்து போகாது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 4 வந்து ஒத்து போகாது சரியா. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அது எதனோட தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 115 அப்படிங்கறத பாக்குறோம். 115 வந்து பாத்தீங்கன்னா கவர்னருடைய அப்பாயின்மெண்டோடு தொடர்புடையது. 176 வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கவர்னருடைய அட்ரஸ் சரிங்களா, ஸ்பெஷல் அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவர்னருடைய சிறப்பு உரையை சார்ந்தது சரிங்களா. ஆளுநருடைய சிறப்பு உரையை சார்ந்தது. ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தோட நடக்காதுக்கு முன்னாடி கவர்னர் வந்து சிறப்பு உரையாற்றுவார், அதை பத்தி பேசுனது. 156 வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கவர்னர் எத்தனை ஆண்டு காலகட்டங்கள் வந்து இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த பேசுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 233 இங்க இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதிகளினுடைய நியமனத்தை பத்தி பேசுது அப்படிங்கிறத பாக்குறோம். 2413 அப்படிங்கறத ஆன்சருங்க. ஸோ A. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய குழுக்கள் அண்ட் குழுக்கள் எப்போ அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த குழுக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்தல் சீர்திருத்த குழுக்களை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தான்கா குழு. தான்கா குழுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 2010 அமைக்கப்பட்ட குழுவா பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வகோராவை பொறுத்த வரைக்கும் 1993 JS வர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2013 ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் கோசாமி. ஸோ தினேஷ் கோசாமி வந்து பாத்தீங்கன்னா 1990 அமைக்கப்பட்ட குழு. ஸோ அதுக்கடுத்து தார்குண்டே குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1974 அமைக்கப்பட்ட குழு. அப்படி பாத்தீங்கன்னா 5, 4 ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 ஸோ அதுக்கடுத்து 1, 4 சாரி 3 ஓகேவா. ஸோ தான் ஆன்சர். 5, 4, 2, 1, 3 சரிங்களா. ஸோ தான் ஆன்சர். ஸோ இதை நீங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸ் அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய தேசிய பெண்கள் ஆணையம் தொடர்பான அல்லது தேசிய மகளிர் ஆணையம் தொடர்பான கூற்றுகள்ல இதெல்லாம் உண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு அரசியலமைப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு மதிப்பாய்வு செய்தல். ஸோ அது வந்து கரெக்ட் தான். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் அண்ட் லீகல் ரைட்ஸை பத்தி பேசுவாங்க. ஸோ அதுக்கடுத்து சீர்திருத்த சட்ட நடவடிக்கைகள் பரிந்துரை செய்வது. ஆமா, அந்த சட்டங்கள்ல அல்லது அங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அரசியலமைப்புல ஏதாவது திருத்தம் இருக்குன்னா அதை பரிந்துரைக்கலாம் சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து ஃபெசிலிட்டேட் ரிட்ரஸல் ஆஃப் கிரிவரன்ஸ் இருக்கக்கூடிய குறை தீர்க்கும் மையமாகவும் இது செயல்படும் அப்படிங்கிறத பாக்குறோம். மூணுமே வருங்க. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஜு ஜனதாதள் 1997 ஒடிசாவை சார்ந்த ஒரு கட்சியா நம்ம பாக்குறோம். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா
கோஞ்ச் சங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து சிம்பிளா வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ். இது வந்து இப்போ உங்களுக்கே தெரியும், வெஸ்ட் பெங்கால ரொம்ப பேஸ் லைனா வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. 1998 வந்து அமைக்கப்பட்ட ஒரு கட்சி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 மலர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கீழே புல் இருக்கும், அது கூட கிராஸ் வித் 3 ஃபிளவர்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 3 மலர்கள் கொண்டதா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தேசியவாத காங்கிரஸ், நேஷனல் காங்கிரஸ் கட்சி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா 1999 கொண்டு வரப்பட்டது. ஸோ இது வந்து கிளாக், கடிகாரம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து தங்களுடைய சிம்பிளா வச்சிருப்பாங்க. அந்த கடிகாரத்துல 10 மணி ஆகும், சரிங்களா, அதையும் ஞாபகம் வச்சுக்காங்க, ஒரு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோக் ஜனசக்தி பார்ட்டி. ஸோ இது வந்து பீகார தலைமையிடமா கொண்ட ஒரு கட்சி. ஸோ பங்களா இருக்கு இல்லையா, வீடு இருக்கு இல்லையா, பங்களா, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய சின்னமா கொண்டு இருந்தது. இது வந்து 2000ஆவது ஆண்டு அமைக்கப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அப்படி நீங்க பார்க்கும்போது 3142 அப்படிங்கறத ஆன்சர், சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய பிரகதியை பத்தி கேட்கறாங்க. ஸோ பிரகதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கறத பார்க்கலாம். கல்வி சார்ந்த ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்ம். ஆமா, அது கரெக்ட் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இட் கம்பைன்ஸ் த ட்ரெடிஷனல் இன்ஜினியரிங் டூல் டு டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸ். கரெக்ட் கிடையாதுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு நியூ இன்ஜினியரிங் டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புது நியூ ஏஜ் இன்ஜினியரிங் டூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புதுசா இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை மேம்படுத்துறதா. இட் கம்பைன் ஏஐ, பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டு டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட். கரெக்ட் தானே. இங்க இருக்கக்கூடிய ஏஐ, பிக் டேட்டாவெல்லாம் யூஸ் பண்ணுது, அது புதிய தொழில்நுட்பங்கள். கரெக்ட். ஸோ அதுக்கடுத்து பிரகதி வந்து 2015 கொண்டு வந்தது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஆமா, மார்ச் 15, 2015 வந்து பாத்தீங்கன்னா பிரகதி திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஸோ 2 மட்டும் தவறு, 1, 3, 4 இது வந்து சரிங்க. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விஸ்வகர்மா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2023 கொண்டு வரப்பட்ட திட்டமா பாக்குறோம். அதுவும் செப்டம்பர் 17 அன்னைக்கு கொண்டு வரப்பட்ட திட்டமா பாக்குறோம். இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்கி அவங்களுடைய தொழில்களை வந்து மேம்படுத்துறதா அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ இது கரெக்ட். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கறத பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சியை ஊக்குவித்தல், இதுவும் வந்து சரிதாங்க. ஆனா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சார்ந்ததா அப்படின்னு கேட்டா கிடையாது. மாஸ் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், நிறைய மிஷினரி எல்லாம் கொண்டு வந்து உற்பத்தியை மேம்படுத்த இது வந்து சொன்னுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ 1 வந்து தவறு, 2, 3 மட்டும் சரி. ரைட். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய திருமண உதவி திட்டங்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். முத்துலட்சுமி அம்மையார் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்களோடு ஒத்து போகுது. ஸோ இது வந்து கரெக்டுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1968 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து டாக்டர் தர்ணாம்பாள் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விடோஸ் டாட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய விதவை மகள்களுக்கான திட்டமா கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறுங்க. அது வந்து இது அப்படியே மாத்தி வரும், உதவிகளுக்கான திட்டமா வரும். அது ஈவேரா மணியம்மையார் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய விதவிகளினுடைய பெண்களுக்கான விதவிகளுடைய மகள்களுக்கான ஒரு திட்டமா வரும். ஸோ இது ரெண்டும் அப்படியே மாத்தி வரும். ரைட். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அன்னை தெரசா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆதரவற்ற பெண்களுக்கான திட்டமா இருக்கும். ஸோ எது வந்து தவறையா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். 2, 3 மட்டும் தவறு, சரிங்களா. 1, 4 சரி அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த திருமண உதவி திட்டங்கள் ரொம்ப முக்கியம், எப்போதுமே நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். ரைட். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி அப்படிங்கிறத பாக்குறோம், சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய பட்டியலின வகுப்பை சார்ந்த மக்களினுடைய தேசிய ஆணையம், அது மட்டும் இல்லாம பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த மக்களுடைய தேசிய ஆணையத்துக்கு எந்தெந்த சரத்துகள் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 338 338 வந்து பாத்தீங்கன்னா என்சி எஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம், தேசிய பட்டியலின வகுப்பினருக்கான ஆணையத்தையும், அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 338B வந்து பாத்தீங்கன்னா NCST அப்படின்னு நம்ம பார்க்கலாம், பழங்குடியினருக்கான ஆணையத்தையும் வந்து உருவாக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய 89th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், 89வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல கொண்டு வரப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய இதை பார்க்குறோம், நிலத்தினுடைய வகைகளை கொடுத்து அது என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிக் லேண்ட் ஹோல்டிங் ஆர் இங்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு நிலப்பரப்பு, சரிங்களா, பெரிய நில உடைமையத்தை நம்ம சப்டிவிஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிறு துண்டாக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலப்பகுதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கிறதா அந்த சிறு துண்டாக்குதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் லேண்ட் ஹோல்டிங் அப்படின்னா ரொம்ப சின்ன அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலத்தை வந்து தங்களுக்குள்ள வச்சுக்கிறது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கன்சால்டேஷன் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங், நில உடைமையை ஒருங்கிணைத்தல் அப்படின்னா
நிறைய நில உடைமையாளர்களை ஒருங்கிணைக்கிறது தான் இந்த விஷயம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ரிஃபார்ம்ஸினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு கொடுக்குறாங்க, நில சீர்திருத்தத்தினுடைய ஒரு அங்கம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 3-4-2-1 சரிங்களா, 3-4-2-1 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சரா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இந்த திட்டம் 2016 ஒரு கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பயிர் காப்பீடு திட்டமா கொண்டு வரப்பட்டது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அண்ட் ஃபைனான்சியல் சப்போர்ட் டு ஃபார்மர்ஸான்னு கிட்ட கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து இதுல கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கான ஆயுள் காப்பாடு இதில் வழங்கப்படாது அப்படிங்கிறத பாக்குறோம். டு எஸ்டாப்ளிஷ் இன்கம் ஆஃப் ஃபார்மர்ஸ் டு என்ஷூர் தேர் சப்ஸ்டிடன்ஸ் இன் ஃபார்மிங் அப்படிங்கிறத பாக்குறோம். விவசாயிகளுக்கு வந்து உத்தரவாதமான வருமானத்தையும் பிளஸ் அவர்களை வந்து விவசாயத்துல தொடர்ந்து ஈடுபட செய்யறது இது வந்து ஊக்குவிக்குது. அது வந்து சரிதான். டு என்ஷூர் ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் டு அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க இருக்கக்கூடிய விவசாயத்துறைக்கு வந்து தொடர்ந்து கடன்களை வழங்கும் நோக்கத்தோடு இது வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுவும் வந்து சரிதாங்க. ஓகேங்க. ஸோ இது டைரக்டான ஒரு அப்ஜெக்டிவா இருக்காது, நேரடியா இருக்காது, ஒரு இன்டைரக்டான ஒரு அப்ஜெக்டிவா இது வந்து இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். 1 தவறு 2 3 மட்டும் சரி. ரைட். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாடு டஸ் நாட் ரிசீவ் மச் ரெயின்ஃபால் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் மான்சூன். நமக்கு தெரியும் இங்க இப்படி இந்திய பகுதிகள் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சவுத் வெஸ்ட் மான்சூன் அரேபியன் சீக்கு மேல வந்து அது போகும். அதுவே பே ஆஃப் பெங்கால் வந்து இங்க இருக்கும் சரிங்களா. இங்க இருக்கக்கூடிய அரேபிக் கடல் மேல வந்தும் ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஆப்போசிட் சைட்ல தான் நம்ம இருப்போம் சரிங்களா. ஆப்போசிட் சைட்ல தான் நமக்கு வந்து தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அங்க இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழையிலிருந்து பெருசா மழை பெறுவதில்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து தொடர்ந்து இங்க இருக்கும். ஸோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு பின்னாடி நம்ம இருக்கிறதுனால நமக்கு பெருசா மழை பெறாது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ ரெண்டுமே சரிதான், எக்ஸ்பிளைனும் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா TNEB 2.0. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2030 சரிங்களா, 2030 இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மின்சாரத்தை வந்து இரட்டிப்பாக்கணும், மின்சாரத்தினுடைய உற்பத்தியை வந்து இரட்டிப்பாக்கணும் அப்படிங்கறதான் இவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. ஸோ டபுள் த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் 2030 சரிங்களா. ஸோ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறது தான் இதனுடைய நோக்கம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங்ல தமிழ்நாட்டில் முதல் 100 இடங்கள்ல ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் முதல் 100 இடங்கள்ல தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் எத்தனை நிறுவனங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். 18 நிறுவனங்கள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய IIT இருக்காங்க சரிங்களா. மெட்ராஸ் IIT இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி 19வது இடத்துலையும், ஸோ அதுவே வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 18வது இடத்துலையும், ஸோ அதுக்கடுத்து SRM 21வது இடத்துலையும் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 18 இன்ஸ்டியூட், பாரதியார் பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள்லாம் இந்த ரேங்கிங்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும், டாப் 100 ரைட்டா. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இது இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமினேஷன்ல கேட்ட கொஸ்டின் தான் நாம் பார்க்குறோம். இதுவும் ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இது மாதிரியான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த PDF வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.